ஷாலு, நீ நல்ல குழந்தை இல்ல, அழக்கூடாது. ஷாலு, அப்பா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். நாம போய் நாளைக்கு வரலாம். வா. ஹலோ. Oh, beautiful. Lovely child. ஏமா அழுகிற? சுவிங்க சாப்பிடு. வச்சுக்கோ 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 வச்சுக்கோ. குழந்தை உங்களுக்கு எத்தனாவதுங்க? கேட்கக்கூடாதோ? அவரு நைனா என்ன தெரியுதா? ராஜசிங்கம் அவனே தான் இவன். ஆமா, என்ன இது ஒழுங்கா நல்ல பிள்ளையா வீட்டுல உட்காந்துக்கின்னு சாப்பிட்டுக்கின்னு இல்லாம தெருவில் போய் உல வாங்கின்னு அவன் என்ன சமாச்சாரம்? சார், கேள்வி கேட்கறதுக்கு இதான கிளாஸ் ரூம்? மூடுறா வாங்கிட்ட. நீ சொல்லு நைனா. அண்ணே, நான் சொல்றேன். அது வந்து ஒரு புண்ணாக்கு லாரி. வரல கொண்டா கட்சிக. இப்ப சொன்னா தலைவலிதான். அதான் அடிச்சுட்டானே. சொல்ல பலாருந்து எப்படி நடந்தது? அது ரோட்ல போய்கிட்டு இருந்தேன். ஒரு லாரி வந்து அடிச்சா. ஆக்சிடென்ட். லாரிக்குள்ள பத்தி ஏற்படலையே. நீயே ரோட கிராஸ் பண்ண. வந்துருச்சு. துப்பிடு. சொல்லிடு 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 சொல்லிடு. ஒண்ணுக்கு போறதுக்கு ராய்படா அறுத்துருவேன். அதெல்லாம் வச்சுக்காத. ஆமா ஆமா நைனா, ஆக்சிடென்ட் ஏற்பட்டப்ப நீ நம்பரை நோட் பண்ணிருக்க மாட்டியே. நான் நினைச்சேன் ஆக்சிடென்ட் ஏற்பட்டப்ப பங்காளி கூட இருந்திருப்பாரு. நான் நினைச்சேன். வரட்டுமா? ஏதாவது இது அனுப்பட்டுமா? ஹார்லிக்ஸ் ஏற்கனவே இருமின்னு இருக்க. உடும்ப நல்லா பாத்துக்க. பங்காளி கையிடுற சதா அதே பண்ணிக்கிட்டு. கடவுள் உனக்கு நல்ல கண்ணை கொடுத்துருக்கான். அடிக்கடி அழிக்காத, கெட்டு போயிடும். ஜாக்கிரதை. ராஜா, ஏன் என்ன பொய் சொல்ல சொன்ன? பொய்யா? இந்த ராஜசிங்கத்தை பத்தி உனக்கு தெரியாது. இவரை பார்த்தா ஊரே நடங்கும். சரியான சமயத்துல நீ பொய் சொல்லலைன்னா நம்ம 2 பேரும் உள்ள போட்டு பின்னிட்டு இருப்பாரு. இவர்கிட்ட நான் ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். நீயும் மாட்டிக்கூடாதுன்னு பாக்குறேன். அமர், பல குழப்பங்களே மாட்டிக்கிட்டேன். விஷயம் என்னன்னா, அந்த விக்ரம் கிட்ட ஒரு பெரிய கொள்ளை அடிக்கிறதா வாக்குறுதி கொடுத்துட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டேன். நான் கொள்ளை அடிக்கிறது ராதாவுக்கு பிடிக்காது. அந்த பணத்தை தீல போட்டு எரிச்சிட்டேன். இப்போ அந்த பணத்தை விக்ரமுக்கு திருப்பி கொடுக்கணும். இல்ல அவன் கொடுத்த வேலையை நான் செய்யணும். சரி, கடைசியா ஒரு கொள்ளை அடிச்சிடலான்னு பார்த்தா இந்த ராஜசிங்கம் நம்மளை விடவே மாட்டேங்கிறாரு. பின்னாலே இருக்கிறாரு. விரட்டுறாரு. அப்படியே என்ன பண்றது? கவலைப்படாத ராஜா, 2 தடவை நீ என் உயிரை காப்பாத்திருக்க. இந்த உயிர் உன்னோடது. நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த காரியத்தை சாதிப்போம்.
ஷாலினி இங்கதான் விளையாடிட்டு இருந்தா திடீர்னு காணோம். ஷாலினியே காணுமா? ஆமா, இங்கதான் இருந்தா. அப்ப எங்க போயிருப்பா? ஷாலினிய விக்ரம் தான் கடத்திக்கிட்டு போயிருப்பான். அவனை நான் விட மாட்டேன். அமர் 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 நான் சொல்றது கேளு. இப்பதான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். நான் சொல்றது கேளு ப்ளீஸ். ஏன்னா பாட்டிக்கோமா? என்ன இவன் தனியா வந்திருக்கான்? ராஜா வரலையா? வருவா. இவன் செத்ததுக்கு அப்புறம் ஒப்பாரி வைக்க. விக்ரம், என்னோட குழந்தை எங்க? என்கிட்ட தான் இருக்கு. கிட்ட வந்து கூட்டிட்டு போ. இன்னும் கொஞ்சம் கிட்ட வரட்டும் பைரவி. அப்பதான் அவன் சாவ நாம பக்கத்துல இருந்து பார்க்க முடியும். என்ன விடு ராஜா, என்ன விடு ப்ளீஸ். அமர், நீ எதுக்கு சாவி தேடி போற? என் குழந்தை உயிருக்காக என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என்ன விடு. அமர், அவங்க உன் குழந்தைய கடத்திட்டு வந்தது உன் உயிர் வாங்குறதுக்காக இல்ல, என்னை மறுபடியும் திருட வைக்கிறதுக்காகத்தான். ஓகே, உன் குழந்தைக்காக நான் மறுபடியும் திருடாகிறேன். இல்ல ராஜா, நீ திருடக்கூடாது. அமர், தயவு செய்து நான் சொல்றது கேளு. நான் நிறைய திட்டப்பட்டு வச்சிருக்கேன், அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல உன் குழந்தைய கொண்டு வந்துடுறேன். எனக்காக ஒரு நிமிஷம் பொறுத்துரு. ஒரு நிமிஷம்? எஸ், ஒரு நிமிஷம். ஓகே. ஷாலு, அம்மா மகமாயி தாயே வாழ்க வாழ்க. இன்னைக்கு நிகழ்ச்சி ஓஹோன்னு இருக்கணும். சரிங்க. சரிதானா? ஆடுங்க. டேய், ஊதுரா. சாராய வாசனை அடிக்குது, குடிச்சியா? ஆமாங்க. உன் தைரியம் ஆமான்ற? வாத்தியார்கிட்ட ஆமான்ற? அப்பா, ராஜா, எப்படி பாருங்க? மகமாயினுடைய அருளால அமோகமா இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். அப்பா, இவ பேர் அமர், என் உயிர் நண்பர். அப்படியா? உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அமர், அனாதையா இருந்த என்ன எடுத்து வளர்த்தவர், எனக்கு அப்பா மாதிரி. அப்பா, ஒரு நிமிஷம் வரீங்களா? அரை நிமிஷம் வரேன். என்னப்பா ராஜா? அப்பா, இன்ஸ்பெக்டர் ராஜசிங்கம் எங்களை துரத்திட்டு வர்றாரு. ராஜசிங்கமா? ஐயோ, அந்த ஆளு சிம்ம குரலோனாச்சே. அவரை பார்த்தாலே எனக்கு பயமாச்சே. ஏன்? லட்டிய தூக்குனாருன்னு வச்சுக்க, கீழே போடவே மாட்டாரு. சார், இதுதான் பாதுகாப்பான இடம்னு நாங்க வந்திருக்கோம். நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். அப்படின்றீங்க? ஆமாங்கிறோம். அப்ப ஒண்ணு செய்யுங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் கூத்து நடத்தலான்னு இருக்கிறேன். அதுல நீ வீரபாண்டிய கட்டபொம்மனா போட்டுக்கோ. நானா? ஆமா. அப்ப அமர் இது ஜக்கம்மா. அதுக்கப்புறம் ராஜசிங்கமா வேதாச்சலம் வாத்தியாரான்னு பாரு. இந்த கண்ணுல விரல விட்டு அந்த கண்ணுல வரனா இல்லையா பார். ஆ ஜிஞ்ச சச்சக்கா, ஓஹோய். ஆ ஜிஞ்ச சச்சக்கா, ஓஹோய். ஆ ஜிஞ்ச சச்சக்கா. ஆ ராஜசிங்கமா. பிரபு, பிரபு, பிரபு. யாரையா? உங்களைத்தான் பிரபு. நம்மளையா? என்ன என்ன? ஜாக்சன் துறை வருகிறார். ஜாக்சன் துரையா? யாரடி அது ஜாக்சன் துரை? பயங்கரமான வெள்ளக்கார பையன். ஜாக்சன் துரையா? யாராவது காப்பாத்துக்கப்பா. ஜக்கம்மா, நீ டேய், 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 டேய். என்னடா நாடகம் நடத்துறீங்க?
நீ கட்டமாமண்டா, பெரிய வீரன். வெள்ளக்காரனை பார்த்து பயப்படக்கூடாது. சும்மா இருக்கு சார். அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவன் பயங்கரமான வெள்ளப்பாரு, வெள்ளக்கார பையன் அவன். வராது, நிச்சயமான குதிரை மேல வராது. கட்டபொம்மா, ஐயோ ஐயோ, கட்டபொம்மா, நீ ஏன் கப்ப கட்டவில்லை? கட்டிடுறேங்க. கொஞ்சம் பணம் கஷ்டங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதற்கு வேணும்னா இந்த ஜுஜுபி அடமான வச்சுக்கோங்க. உங்க காலை விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேங்க. ஐயோ ஜக்கம்மா, கூப்பிட்டீங்களா? சீ, அந்த பக்கம் போடா. கஷ்டமா ஜாக்சன், என்ன கேட்டாய்? உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை, எங்கள் பேரரசுக்கு கீழரசா இருக்க திரைப்பணம் செலுத்தவில்லை, வேகாலமாக வரிப்பணமும் வந்து சேரவில்லை, இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் கூட கட்டவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றமறைத்தாயா, நீர்வாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களைபறித்தாயா, கழுதி வாழ் உழவருக்கு கஞ்சிக்கலை சுமந்தாயா, அங்கே குஞ்சு விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? மாமனா மச்சாரா, மானங்கிட்டவரே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறா வேறி? போரடித்து குவிக்கும் ஏழு நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியர் உடலை போரடித்து தலைதலை நெற்கதிர்களால் குவித்துவிடும். ஜாக்கிரதை. துடிக்கிறது மீசை. அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது. என்ன மீசையை முறுக்குகிறாயா? அது ஆபத்திற்கு அறிகுறி. உன்னை சிறைபிடிக்க உத்தரவிடுகிறேன். மானம் அடிந்து விடவில்லையடா மரத்தமிழருக்கு. என் வழியிலே கை வைத்த உன் தலை உருண்டு போகட்டும். இது கட்டபொம்மன் இல்லடா, பொம்மன் கட்டம். நாடகம் நடத்துறீங்க. கண்ணா, கட்டபொம்மா, மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு வெள்ளையத்தை வந்திருக்கேன். இப்படி பாரு. ஐயோ, நாங்க இல்ல சாமி, அது வேற. எங்களை மன்னிச்சிருக்க ஐயா. ஓ, தப்பிச்சுட்டாங்களா? எங்க போயிட போறாங்க? எங்க வாத்தி அலெக்டர் ராஜர். நீங்க எதுக்காக வந்தீங்க? உனக்கு சாவு ஓலை கொடுக்க வந்திருக்கோம். இந்த மாதிரி எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏண்டா ஜெயிலுக்கு போய் கல்லு உடைச்சும் இன்னும் திமிர் அடங்கலி. என் அண்ணனோட திமிர நீ பாத்திருக்க, உன்னோட திமிர நான் பாத்திருக்கேன். என்னோட திமிர நீ பார்த்தது இல்லையே. இப்ப பாரு. ஓகே ராஜா, கரெக்டா 2:30 மணிக்கு நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். விக்ரம், ராஜா வைரங்களை திருடிட்டு வந்ததும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய 19 லட்சத்துக்கு பதிலா